அமுக்குடா ஆவன. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ராகுல் காந்தியின் இந்த பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. நீ பாக்குற பீகார் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி சார்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன். நன்றி, வணக்கம். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்துள்ளது. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிருச்சு. ராகுல் அவர்களே, புதிய இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த முசாஃபர்பூர் தொகுதியில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் எக்ஸிட் போல்களை எல்லாம் முற்றிலுமாக முறியடித்திருக்கிறது. 243 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளே இல்லை என்கிற சூழ்நிலை பீகார் உருவாக்கியிருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன். நன்றி, வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. தெரியுமா, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்ட மாதிரி அப்படியே மதிச்சிட்ட மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்ட மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்கடா. தோத்துக்கிட்டே இருக்கீங்கடா. வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ். 61 இடங்களில் களமிறங்கிய போதும் முன்னிலை என்று வரும்போது ஒற்றை இலக்கத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. பீகாரில் யார் காரணம் தெரியுமா? கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுர் எங்கெல்லாம் ஜெய். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட வெற்றியை எப்படி பாக்குறீங்கிற கேள்விக்கு கமலஹாசன் சொல்லியிருக்காரு பாருங்க பதில். வெற்றியை நம்ம வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள். நாம அது நேர்மையா வந்ததான்னு பார்க்க வேண்டியது தான் நம்ம வேலை. புரியலையே. அது மாபெரும் வெற்றி, வெற்றியாளர்களின் சந்தோஷம். கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கே நம்ம என்ன கேள்வி கேட்டோம்ங்கிறது மறந்துருக்கும் போல. நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்கிறத தான் நாம் ஆராய வேண்டும். எனக்கும் புரியல. அவனை இனிமே நீ கேள்வி கேட்ப. பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே, இந்த மண்ணினுடைய மைந்தர் தேஜஸ்வி யாதவ் அவர்களே, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார். கடந்த 1 மாத காலமா இந்தியாவே பீகார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்காரு. படுதோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ். எப்படி நடக்குது? வியாபாரம் நல்லா நடக்கணும். சரி ஊதுறான்னு மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க 2 பேரும் பீகார்ல பெறப்போற வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. பதவியை காலி செய்யறதுக்கு பீகார் களத்துல ஸ்டாலின் இறங்கியிருக்கிறாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அவர்கள் அதுல கலந்துகிட்ட உடனே பீகாரே அதிர்ந்துருச்சு.
இந்தியாவே அந்த பக்கம் திரும்பி பார்க்க வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா ஒரு தமிழருக்கு பீகார்ல ஒரு இந்தி மாநிலத்தில் இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குதாங்கன்னு சொல்லி ये स्टालिन के उस कुत्ते के बच्चे के लिए ये चप्पल है जिसने हमारे सनातनियों को जो है चेतावनी दी है. மோடி மட்டும் இல்ல, அமித்ஷா மட்டும் இல்ல, RSS அதிர்ந்து போயிருக்காங்க. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே புரட்டி போடுற மாதிரி ஸ்டாலின் அவருடைய விஜயம் வந்து என்ன பெரிய மாற்றத்தை பண்ணி இருக்குது, எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகுது. இப்படி எல்லாம் நடக்குன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலையேன்னு சொல்லி தலையில கை வைத்துக் கொண்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் உட்காரக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலை உருவாக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காங்கிரசுக்கு எப்பவுமே பின்னடைவு கிடையாது. வெற்றி தோல்வியை பற்றி எல்லாம் நாங்க கவலைப்படுறது கிடையாது. வாக்காளர் பட்டியல் முறைகேட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகம் முன்பாக திரண்ட அக்கட்சியினர் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். அது பலி வேற டிபார்ட்மெண்ட். தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுகதான் சிரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போட. பெண்கள்லாம் தைரியமா போயிட்டு வரலாங்கிற ஒரு மகிழ்ச்சி தமிழ்நாட்டை பார்த்துட்டு போன பீகாரிகள் அங்க போய் சொல்றாங்க. நீ பார்த்த சொன்ன பிறகு இந்த மீட்டிங்ல ஸ்டாலின் சொல்றாரு, மக்களுக்கு அது பெரிய ஆறுதலை கொடுத்துருச்சு. நமக்கு அப்படி ஒரு நல்ல எதிர்காலம் பீகாருக்கு வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்புல தான் அவங்க என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியை வெளிக்காட்டி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வெற்றிக்கு பாஜக தலைமையிலான வலுவான கூட்டணிதான் காரணம் என்றும் தங்களது அடுத்த இலக்கு மேற்கு வங்கம் தான் என்றும் கூறினார். பீகாரை தொடர்ந்து பாஜகவின் அடுத்த இலக்கு மேற்கு வங்கத்தில் வெற்றி வாகை சூடுவதுதான் என तमिलनाडु स्टालिन बोरा नमस्कार 1000 மைல் दूध देखे என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே சார்பத்திரி ரைடு வாச்சா பத்திரி சி अपनार के खेत के एसी பத்திரி டமார் பீனா பத்திரி கமாய் लेवो आमरा நேதா வலாக்க வயக்கா ஐ அம் எஸ்பிகா சோலி முடிச்சு